இன்றைய கவிதை களத்தை சிறப்பாக ஆரம்பித்து வைக்கின்றார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். கவிதையின் தலைப்பு தாயே தமிழே வணக்கம். வாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நயனி விஜயனையா வணக்கம். வணக்கம் சிவகாமி. நீங்கள் இருக்கிறோம் அம்மா. நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி ஐயா. சசிகலா அம்மா வணக்கம். வணக்கம் சிவகாமி. இருக்கிறோம். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு தாயே தமிழே வணக்கம். தாயே தமிழே வணக்கம், சங்கத்தமிழே வணக்கம். உன்னை நினைத்தால் இனிக்கும், வாய்மொழியாய் வந்து பிறக்கும். எந்தன் உயிரே சிறக்கும், தாயே தமிழே இனிக்கும் தேனே. தாயே தமிழே இனிக்கும் தேனே, சிந்தையில் வைத்து உன்னை கவி வடித்தேனே. ஊனே உயிரே உன்னை நினைத்தேனே, ஆடி பாடி தினம் திளைத்தேனே. உன்னில் கலந்து உலகம் மறந்து உயரப் பறந்து மீண்டும் பிறந்தேனே. உன்னில் கலந்து உலகம் மறந்து உயரப் பறந்து மீண்டும் பிறந்தேனே. முதல் மொழியாய் தோன்றி அகம் புறம் என இருவிதமாய் வாழ்வியலை சொல்லி, இயல் இசை நாடகம் என 3 தமிழாய் விரவி 4 திசைகளில் பரவி, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என 5 திணைகள் வகுத்து 5 லயித்து 5 காப்பியம் அணிந்து கற்போர் அனைவருக்கும் இலக்கிய இலக்கணங்களில் அறுசுவை விருந்தாய் அனுதினமும் இருந்தாய். இலக்கிய இலக்கணங்களில் அறுசுவை விருந்தாய் அனுதினமும் இருந்தாய். 7 தெங்கு நாடு 7 பனை நாடு என குமரிக்கண்டத்தை ஆண்டவளே, 8 தொகை நூல்களை கொடுத்து எட்டாத உயரத்தில் இருப்பவளே. நவரசம் மின்னும் 9 பாவங்களை காட்ட இயலையும் இசையையும் நாடகத்தில் கொடுப்பவளே. 10 பாட்டிலே 11 கீழ் கணக்கிலே 3,900 4000 திவ்ய பிரபந்தத்திலே எண்ணில்லா செல்வங்கள் உடையவளே. என் தாயே, மழலையாய் உன்னோடு பயணித்து உணர்ந்தேன், நீயின்றி நானில்லை, ஒரு நாளும் என்னிடம் உனக்கு விடுப்பில்லை. நீயின்றி நானில்லை, ஒரு நாளும் என்னிடம் உனக்கு விடுப்பில்லை. என் உயிர் துடிப்பே நீயல்லவா, என் உயிர் துடிப்பே நீயல்லவா. தாய்மொழி நாளில் மட்டும் நம் தமிழை போற்றாமல் எந்நாளும் நம்மொழி தாய்மொழி என்று அதை சுவாசிப்போம், அதனை நேசிப்போம், அதனோடு பயணிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம், சென்னை. ஆமாம், சிவகாமி தாய் தமிழை பற்றி அருமையான ஒரு வரலாற்றையே கவிதைக்குள் புதைத்து தந்திருந்தார். சிறப்பாக இருந்தது. தமிழ்தான் தன்னை வாழ வைக்கிறது என்றும் கூறியிருந்தார். நன்றி அம்மா. தாய்மொழி நாளிலே தமிழை பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.